நம்ம கமெண்ட்ஸ் பார்க்கும்போது வெறும் ஃபன்னி அண்ட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் பார்க்கறது இல்ல, சில வேலிட் கிரிட்டிசிசமும் வந்திருக்கு. அதுல ஒன்று ரெண்டு அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதுல இலியாஸ் சீர்காழி வந்து ஷேர் மார்க்கெட் இஸ் ஹராம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஷேர் மார்க்கெட் இஸ் நாட் ஹராமுங்க. அதாவது ஜெனரலா என்னன்னா, இவங்க வந்து இஸ்லாம வச்சு பிரின்சிபல்ஸ் வச்சுதான் இதை சொல்லியிருக்காரு. சோ இஸ்லாம் பிரின்சிபல்ஸ்ல என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் வாங்கக்கூடாது அப்படின்றதுதான் இருக்கே ஒழிய ஷேர் மார்க்கெட் ஹராம்னு எங்கேயும் கிடையாது. அது ஏன் அப்படி சொல்றாங்க ஷேர் மார்க்கெட் ஹராம்னா, ஒரு விஷயம் வந்து இன்வெஸ்ட் பண்றோம், அதுல ப்ராஃபிட்டும் இருக்கணும், லாஸும் இருக்கணும். வெறும் ப்ராஃபிட் இருந்தா அது இன்ட்ரெஸ்ட். சோ ப்ராஃபிட் ஆர் லாஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து எப்பயுமே ஹராம் கிடையாது தான். சோ ஷேர் மார்க்கெட்ல ப்ராஃபிட்டும் இருக்கு, லாஸும் இருக்கு. சோ ஷேர் வேல்யூ ஏறவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம். அதனால வந்து அந்த ஆங்கிள் அது ஹராம் கிடையாது. ஒன். செகண்ட் திங், இன்வெஸ்ட் பண்ற கம்பெனி இன்ட்ரெஸ்ட் வாங்குற கம்பெனியா அப்படின்றத பேஸ் பண்ணி அதை ஹராம்னு சொல்றாங்க. சோ நம்ம இன்வெஸ்ட் பண்ற கம்பெனி அந்த இடத்துல வந்து எத்திக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்கா, அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் வாங்காத கம்பெனி, லோன் வாங்காத கம்பெனி இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஹராம் கிடையாது. சோ அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சர்ச் பண்ணி தான் சொல்லணும், எனக்கு தெரியல. நான் நிறைய ஷேர் மார்க்கெட்ல நான் இன்வெஸ்ட் பண்றது இல்ல. பட் இதுல தெரிஞ்சக்கூடிய பிரின்சிபல்ஸ் என்னன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனி ப்ராஃபிட் ஆர் லாஸ் ரெண்டுக்குமே நம்ம தயாராகணும். அதை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனி இன்ட்ரெஸ்ட் வாங்கக்கூடிய கம்பெனியா இருக்கக்கூடாதுன்றதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சக்கூடிய பிரின்சிபலா இருக்கு.